கொழும்பு மாநகர சபையின் மேயரை நியமிப்பதில் எடுக்கப்பட்ட தீர்மானம். இலங்கையில் பேருந்து ஓட்டுநர்களை கண்காணிக்க AI பயன்படுத்த உள்ள அரசாங்கம். இலங்கையில் அதிக விலை கொண்ட புதிய வாகனங்களுக்கான கேள்வி தொடர்பில் வெளியான தகவல். புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளை ஆராய மகிந்த முன்னெடுத்த நடவடிக்கை. தமிழின அழிப்பு நினைவு தூவி கனடிய தரப்பிடம் இலங்கை அரசு கடும் ஆட்சேபனை. உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ரணிலை சந்தித்த எதிர்க்கட்சிகள். கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு ஒன்று அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உள்ளாட்சி ஆணையாளர் வாக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவுகளுக்கு அமைய எந்த கட்சியும் 50% அதிகமான வாக்குகளை பெறாமையினால் இந்த வாக்கெடுப்பிற்கான தேவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய உள்ளாட்சி ஆணையாளரால் நடத்தப்படும் வாக்கெடுப்பில் 50% அதிகமான வாக்குகளை பெறும் ஆளும் தரப்பு அல்லது எதிர்க்கட்சி வேட்பாளர் மேயராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 48 ஆகும். ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகளின் சார்பில் 69 உறுப்பினர்கள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பேருந்து ஓட்டுநர்களை கண்காணிக்கும் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகளை கட்டாயமாக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தவும் உள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் ஆண்டுதோறும் சராசரியாக 3000 பேர் என்ற அளவில் வீதி விபத்துக்களால் இறப்புகள் பதிவாகின்றன. இதனை அடுத்து அடுத்த ஆண்டு முதல் பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்புகள் பொருத்தப்பட உள்ளன. அதே நேரத்தில் ஜூன் முதல் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகள் கட்டாயமாக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கொழும்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். சிறந்த ஓட்டுநர் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்துவதற்குமாக இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொத்மலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். முதற்கட்ட விசாரணைகளில் ஓட்டுநரின் தவறு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அதிக விலையை கொண்டிருக்கின்ற போதும் இலங்கையில் தற்போது புதிய வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் மொத்தம் 5000 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் அதிக விலையாக இருந்த போதும் 3000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் சந்தையில் புதிய வாகனங்களுக்கான வலுவான நிலையான தேவை இன்னும் உள்ளதாக மானகே குறிப்பிட்டுள்ளார். பல நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்கள் தங்கள் நிதி வசதிகளுக்குள் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புலிகளின் அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களால் சேமிக்கப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் இராணுவம் ஒரு விசேட நடவடிக்கையை மேற்கொண்டது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். மகிந்த ராஜபக்ஷவின் தலையீட்டால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்கப் பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், புலிகள் அமைப்புடனான யுத்த முடிவின் பின்னர் முழு வடக்கு மாகாணமும் அரசாங்க படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் பெறப்பட்டது. இராணுவத்தால் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினரின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பெறப்பட்டது என்று சிலர் குற்றம் சாட்டினர். உண்மையில் தங்க பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து திகதிகள் மற்றும் ஆதாரங்களுடன் தெளிவான வெளிப்படுத்தல் காணப்படுகின்றது. வங்கிகளில் உள்ள தங்க பொருட்களின் ஆவணங்களுடன் தொடர்புடையவர்களை தேடுவதற்காக இராணுவம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டது. மகிந்தவின் தலையீட்டால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்கப் பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதன்போது தங்கம் தொடர்பான ஆவணங்கள் உரியவர்களால் கொண்டுவரப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டன. இந்த நடவடிக்கையை நிரூபிக்க தெளிவான ஆவணங்களுடன் ஏராளமான ஆதாரங்கள் இணையத்தில் உள்ளன. உரிமை கோரப்படாத நகைகளே இவ்வாறு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இவ்வளவு காலமும் இருந்து வந்தன. இந்த நகைகளை தேர்தலை இலக்கு வைத்தே இராணுவத்தினரிடம் இருந்து போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு நகர்வை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. குறிப்பாக இராணுவமும் போலீசாரும் அண்ணன் தம்பி போன்றவர்கள் என்பதை நினைவில் நாம் கொள்ள வேண்டும்.
ஆனால் சமூகத்தில் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் மகிந்த இந்த தங்கத்தை தனது நெருங்கிய குடும்ப நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார் என்று நினைக்கிறார்கள் என கூறியுள்ளார். இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் கனடாவின் தமிழின அழிப்பு நினைவு தூவியை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷிடம் தனது கடும் ஆட்சேபனையை வெளியிட்டுள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு கனடா தூதுவரை இன்று அழைத்து வெளிவிவகார அமைச்சர் தனது கடும் ஆட்சேபனையை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்ததாவது: ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள், அது தொடர்பில் நினைவு தூபியை ஸ்தாபிப்பதற்கு அனுமதி வழங்கியமை குறித்த இலங்கை அரசின் கடும் ஆட்சேபனையை இலங்கைக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகரிடம் இன்று வெளியிட்டேன். இலங்கையின் பன்முகத்தன்மை கொண்டே சமூகங்களிடையே தேசிய ஒற்றுமை, தேசிய நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளுக்கு இது தடையாக விளங்கும், சிக்கலை ஏற்படுத்தும் என தெரிவித்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்த ஒரு நம்பகமான அதிகாரியாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாததுடன் அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுகள் என இலங்கை அரசு தொடர்ந்தும் வலியுறுத்துகிறது. இந்த பொய்யான கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிப்பதுடன் கனடாவிற்குள் தத்தமது தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது. 2021 ஏப்ரலில் கனடாவில் வெளிநாட்டு அலுவல்கள், வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையின் இனப்படுகொலை நடந்ததற்கான எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது என்று உள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் கூட்டு நிர்வாகத்தை அமைப்பது குறித்து விவாதிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல முக்கிய எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். இந்த நிலையில் எதிர்காலத்தில் ஒத்துழைக்க கொள்கை அளவில் அவர்கள் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த அடிப்படை ஒப்பந்தம் எட்டப்பட்டது. அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காக அந்தந்த கட்சியின் பொதுச் செயலாளர்கள் இன்று கூட உள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் நாமல் ராஜபக்ஷ, மகிந்த யாப்பா அபேவர்த்தன, ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் நிமல் ஸ்ரீபால டி சில்வா, துமிந்த திசநாயக்க, பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பில் அனுர பிரியதர்ஷன யாப்ப, தொழிலாளர் தேசிய முன்னணி சார்பில் பழனி திகாம்பரம், ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பில் மனோ கணேசன், சர்வஜன சக்தி சார்பில் உதய கம்மன்பில, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஜீவன் தொண்டமான், புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் அசங்க நவரத்னா ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இது தவிர சுகீஸ்வர பண்டார, வீரகுமார திசநாயக்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரமித பண்டார தென்னகோன், பிரேமநாத் தெலவத்த, நிமல் லான்சா, முகமது முசம்மில், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிரா அபேவர்த்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துகோரள, தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க உள்ளடங்கலாக எதிர்க்கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் மற்றொரு சுற்று விவாதங்களை தொடங்க உள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ கூறியுள்ளார். அனைத்து கட்சிகளுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான திசையில் இருப்பதால் உள்ளூர் நிர்வாக அமைப்புகளில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஒப்புக்கொண்டுள்ளன என்று ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட சில கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் யாரை ஆதரிப்பது என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. 2 இடங்களை வென்ற சுயாதீன குழு 5 கூட்டு எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்குவதை நோக்கி செல்கின்றது. அதே நேரத்தில் இலங்கை மக்கள் கட்சி தலைவர் ஸ்ரீநாத் பெரேரா தனது கட்சி இன்னும் ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லை என கூறியுள்ளார். இந்த ஒத்துழைப்பு உள்ளூர் மட்டத்தில் அரசியல் சமநிலை கணிசமாக மாறக்கூடும், மேலும் எதிர்க்கட்சியின் கூட்டு வலிமை வரவிருக்கும் தேர்தல்களில் ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.